ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பாஸ்கா 4ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24 முதல் அதிகாரம் 13, இறை வார்த்தை 5 வரை. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்தபின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 44 50 வரை. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமும் நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை. என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கிமு 420 கிரேக்க நாட்டில் நிலவு தேவதை காண, த காடஸ் ஆஃப் மூன், மிக அழகான பிரமிக்கத்தக்க வகையில் கோவில் ஒன்று கட்டப்பட்டது. உலகமே அந்த கோவிலை கண்டு அதிசயித்தது. வரலாற்றில் அதன் பெயரும் இடம்பெற்றது. ஆனால் கிமு 256 அக்கோவில் ஒரு மனிதனால் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அம்மனிதன் கைது செய்யப்பட்டு அரசனால் விசாரிக்கப்பட்டான். கோவிலை கொளுத்தியதற்கான காரணம் என்னவென்று கேட்டபொழுது அந்த மனிதன் கொடுத்த பதில் இதுதானாம். வரலாற்றில் இடம்பெற்ற அந்த கோவிலை அழித்ததன் மூலம் எனது பெயரும் வரலாற்றில் நீங்காத இடம்பெறும் என்று சொன்னானாம். வரலாற்றில் தனது பெயர் இடம்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இவ்வளவு பெரிய மோசமான செயலை செய்த அம்மனிதனின் பெயர் எந்த இடத்திலும் எழுதப்படக்கூடாது என்று அரசன் ஆணையிட்டானாம். சுய அடையாளத்திற்கான தேடல், அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதரிலும் உண்டு. அதாவது தன்னை சக மனிதர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்று எல்லா மனிதர்களுமே விரும்புகின்றனர். நாம் பணத்தையும் புகழையும் பெருமையையும் தேடுவது அடையாளத்திற்கான தேடலின் காரணமாகவே. மேற்கண்ட மனிதனைப் போல சில மனிதர்கள் தங்கள் அடையாளத்தை நிலைநாட்டுவதற்காக சில கிறுக்குத்தனமான காரியங்களை கூட செய்ய துணிந்து விடுகின்றனர். இன்றைய நவீன உலகில் நம் இளையோரில் சிலர் தாங்கள் போடும் ரீல்ஸ் என்று சொல்லப்படுகிற பதிவுகள் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக சில வேளைகளில் ஆபத்தான காரியங்களையும் வேறு சில வேளைகளில் கிறுக்குத்தனமான செயல்களையும் செய்வது நாம் அறிந்ததே.
இத்தகைய செயல்பாடுகள் அனைத்தும் சுய அடையாளத்திற்கான தேடலின் வெளிப்பாடுகளே. இவ்வாறு மனிதர்கள் தங்களது சுய அடையாளத்தை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்க, இயேசுவோ தனது அடையாளத்தை தந்தையாகிய கடவுளோடு உடனான உறவில் தேடினார். அவர் தன்னுடைய சுய அடையாளத்தை தந்தையோடு கொண்டிருந்த உறவில் மட்டுமே கண்டார். இன்றைய நற்செய்தி உட்பட யோவான் நற்செய்தியில் பல இடங்களில் தனக்கும் தந்தைக்கும் இடையேயான உறவை பற்றி இயேசு அடிக்கடி பேசுகின்றார். தந்தையோடு கொள்ளுகின்ற உறவிலிருந்து வரும் அடையாளம் மட்டுமே நிலையானது, மற்ற அனைத்தும் நிலையற்றவை என்பதை புரிந்து கொண்டு அதில் வளர்வதற்கான அழைப்பை இயேசு இன்று நமக்கு முன்பாக வைக்கின்றார். அன்பிற்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியில் தந்தைக்கும் தனக்கும் உள்ள உறவின் நெருக்கத்தின் 3 பரிமாணங்களை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். முதலாவதாக, இயேசுவில் நம்பிக்கை கொள்வது என்பது கடவுளில் நம்பிக்கை கொள்வதாகும். இரண்டாவதாக, இயேசுவை காண்பவர் தந்தையை காண்கின்றார். மூன்றாவதாக, இயேசுவின் வார்த்தைகள் தந்தையினுடைய வார்த்தைகளே அன்றி அவருடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், இயேசுவின் வாழ்வும் தந்தையினுடைய வாழ்வும் வேறு வேறானதாக இல்லாமல் இருந்தன. தந்தை தனது இறை அடையாளத்தை தனது மகனுக்கு ஈந்து அவரை தன் நிலைக்கு உயர்த்தி கொண்டார். மனித அங்கீகாரமும் மனிதர் தரும் அடையாளங்களும் நிலையற்றவை, நிரந்தரமற்றவை. இன்று ஆகா ஓஹோ என்று புகழும் அதே உலகம் நாளை நம்மை பழித்துரைக்கவும் தயங்காது. பாகிஸ்தான் நாட்டின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரராக விளங்கியவர் இம்ரான் கான். பின்னைய நாளில் அந்நாட்டின் பிரதமராகவும் மாறியவர். அவர் ஒரு முறை இவ்வாறு சொன்னார்: நான் கிரிக்கெட் விளையாடிய பொழுது காலையில் சிறப்பாக விளையாண்டதற்காக என்னை புகழும் ரசிகர்கள் அதே நாள் மாலையில் எதிர்பாராத விதத்தில் நாங்கள் தோற்க நேரிடுகின்ற பொழுது என்னை இகழ்வதையும் பழித்துரைப்பதையும் பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே இத்தகைய நிலையற்ற மனித அங்கீகாரத்தை தேடி நம் வாழ்வையும் நேரத்தையும் வீணாக்காமல் இறைவன் தரும் அடையாளத்தை நமதாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது அவசியமானது. இத்தகைய புனிதமான பணியில்தான் தொடக்க திரு அவை ஈடுபட்டு இருந்தது. முதல் வாசகத்தில் எருசலேம் திரு அவைக்கு ஈடாக அந்தியோக்கியா என்ற இடத்தில் திரு அவை செழித்து வளர்ந்தது குறித்து நாம் வாசிக்கின்றோம். எருசலேம் திரு அவை இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாத யூதர்களுக்கு இறைவார்த்தையை அறிவிக்கும் மையமாக இருந்தது என்றால், அந்தியோக்கியா திரு அவை யூதர் அல்லாத பிற இனத்தாருக்கு இறைவார்த்தையை அறிவிக்கும் மையமாக இருந்தது. இந்த திரு அவையில் பர்னபா, சிமியோன், லூக்கியு, மனாயிம், சவுல் ஆகியோர் தலைசிறந்த போதகர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் இருந்தார்கள். இவர்களிலிருந்து பர்னபாவும் சவுலும் தூய ஆவியின் தூண்டுதலால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டனர். முதல் வாசகத்தின் இறுதி பகுதி புனித பவுலின் முதல் தூதுரை பயணத்தின் தொடக்கம் குறித்து பேசுகிறது. புனித பவுலின் நற்செய்தி அறிவிப்பின் சாராம்சமே பொருள்களை நோக்கி நகர்ந்து அவற்றில் தங்களது சுய அடையாளத்தை தேடும் மனிதர்களை கடவுளை நோக்கி நகர வைத்து அவரில் தங்களது சுய அடையாளத்தை தேட தூண்டுவதாகும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் உம்மோடு உடனான உறவில் தனது சுய அடையாளத்தை கண்டுகொண்டது போல நாங்களும் உமக்கும் எமக்கும் இடையான உறவில் ஆழம் கண்டு அதில் எங்களது வாழ்வின் அடையாளத்தை கண்டுகொள்ள எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். ஆ